400க்கும் 500க்கும் இடையில் 12, 15 மற்றும் 20 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இந்த 12, 15, 20 இது மூணுலேயும் டிவிசிபிள் ஆகிற நம்பர் 400க்கும் 500க்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றா நம்ம டிவைட் பண்ண முடியாத, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பர் கொடுத்துருக்க 3 நம்பர் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேயா? கொடுத்துருக்க 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12, 15, 20 இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 2 டேபிளில் பண்ணுவோம். இது 6 டைம், இது வந்து 15 2 டேபிளில் வராது, 20 10 டைம்ஸ் வரும். அடுத்து என்ன பண்ணுறோம்? 5 டேபிளில் பண்ணுறோம், 50 3 டைம்ஸு, 10 2 டைம்ஸ். இப்படி வந்து நமக்கு எல்சிஎம் வந்து என்ன கிடச்சிடும் அப்படின்னா 60 கிடச்சிது. இந்த 60, அதாவது இந்த 60யால் இந்த 400க்கும் 500க்கும் இடையில 60யால் எத்தனை நம்பர் டிவிசிபிள் ஆகுதோ அத்தனை நம்பர் தான் இந்த 12, 15, 20 இதுலேயும் டிவிசிபிள் ஆகும். ஓகேயா? 3லையும் டிவிசிபிள் ஆகிறது அப்படின்னு தான் கேட்குறாங்க. தனித்தனியாக இல்லாமல் 3லையும் டிவிசிபிள் ஆகிறது. அப்போ இந்த 60ங்கிறதுல டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா இது 3லையுமே டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேயா? இப்போ பாருங்கள், அப்போ வந்து நமக்கு வந்து 60ல் டிவிசிபிள் ஆகணும். அப்போ வந்துட்டு நான் வந்து 6 என்ன 36, அப்போ வந்து 360 வந்து வராது, அதுக்கு அடுத்து எடுத்துப்போமா? அப்போ 60 × 7 6 7s 42 420 அப்போ வருமா? 420 ஒரு நம்பர் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா 6 8s 48 அப்போ 480. இதுவும் வந்து 400 to 500ல் இருக்குது. அடுத்து என்னாகும்? 60 × 9 6 9s என்ன 54 வந்துடும். அப்போ 500 தாண்டி போகுது, அப்போ அது வராது. அப்போ இந்த 420 480 இந்த 2 நம்பர் தான் என்ன ஆகும்? 12, 15, 20 இது 3லையும் டிவிசிபிள் ஆகும். அப்போ வந்து நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2 தான். ஓகேயா?